இந்தியாவில் இனி காகித ரூபாய் நோட்டுக்கு பதிலாக பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டை கொண்டு வராங்க. இதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, அதாவது இந்தியாவில் பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டை புழக்கத்தில் வருவதற்கு ரிசர்வ் வங்கிக்கு மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ வரைக்கும் நம்ம காகித நோட்டு தான் பயன்படுத்திட்டு வரோம். ஸோ 10 ரூபாய், 20 ரூபாய், 50 ரூபாய், 100 ருபீஸ் அந்த மாதிரி காகித ரூபாய் நோட்டை பயன்படுத்திட்டு வரும். பட் மத்திய அரசு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியா முழுக்க பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சு இப்போதைக்கு முதற்கட்டமாக 10 ரூபாய் மற்றும் 20 ரூபாய் நோட்டுகளை பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகளை அச்சடிக்க போறாங்க. கிட்டத்தட்ட 100 கோடிக்கு 10 ரூபாய் மற்றும் 20 ரூபாய்க்கான பிளாஸ்டிக் நோட்டை அச்சடிக்க போறாங்க. அதுக்கு ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. அதனால இந்தியா முழுக்க விரைவில் உங்களுக்கு 10 ரூபாய் மற்றும் 20 ரூபாய் பிளாஸ்டிக் நோட்டு அமலாக போகுதுங்க. காகித நோட்டு மற்றும் பிளாஸ்டிக் நோட் ரெண்டுமே இந்தியா முழுக்க புழக்கத்தில் இருக்கும். எந்த அளவுக்கு இந்த பிளாஸ்டிக் நோட்டு சக்ஸஸ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி வரும் நாட்கள் எல்லாமே 50 ரூபா நோட்டு தயாரிப்பாங்க. அதுக்கப்புறம் 100 ருபீஸ் நோட், அதுக்கப்புறம் 500 அந்த மாதிரி எல்லா நோட்டுகளையுமே பிளாஸ்டிக் நோட்டாக கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போதைக்கு 10 ரூபா மற்றும் 20 நோட்டு பிளாஸ்டிக்கில் வரப்போகுதுங்க. ஸோ பிளாஸ்டிக்கில் வரதால் அந்த நோட்டு நல்லா கிழியாமல் எல்லாமே பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ உடைய கருத்துக்களை தெரிவிங்க. அடுத்த ஒரு நிலைவுகள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.